அனைவருக்கும் வணக்கம். இறைவனின் நல்லாசி உங்களுக்கு முழுமையாக கிடைக்கட்டும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு தை அமாவாசை, திருவோண நட்சத்திரம், வியாதிபாதம், வெள்ளிக்கிழமை இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து வரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நாள் தான் இந்த 9/2/2024 தை அமாவாசை. இந்த நாளில் 3 பேருக்கு தானம் கொடுங்க, நிச்சயம் ராஜயோகம் உங்களை தேடி வரும். அது என்னங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். தை அமாவாசை முன்னோர் வழிபாடு, தெய்வ வழிபாடு, குறிப்பாக அம்பிகை வழிபாடு, தான தர்மங்கள் செய்வதற்கு ஏற்ற நாள். தை அமாவாசை அன்னைக்கு அபிராமி பட்டருக்காக அன்னை அபிராமி அமாவாசை அன்னைக்கு பௌர்ணமி நிலவை காட்டினாங்க. அதனால் இந்த நாளில் விரதம் இருந்து நம்ம புனித நீராடினா நம்ம பாவங்கள் அனைத்தும் நீங்கிறதோட தலையெழுத்தை கூட மாற்றும் சக்தி நமக்கு நிச்சயம் கிடைக்கும். தை அமாவாசைங்கிறது பித்ருக்களின் சாபத்தை போக்கிக் கொள்வதற்கான மிக முக்கியமான நாள். பொதுவாக அமாவாசை நாளில் நம்மோட முன்னோர்கள் நம்மை பார்ப்பதற்கு நம்முடைய வீடு தேடி வரக்கூடிய நாள். அதிலும் தை அமாவாசை, ஆடி அமாவாசை இது போன்ற முக்கிய நாட்கள் நம்முடைய வீடு தேடி வரும் நம்முடைய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய வழிபாட்டை செய்யாமல் இருந்தால் அது அவர்களுக்கு ஏமாற்றத்தையும் மன வருத்தத்தையும் ஏற்படுத்தும். அதனால் நிச்சயம் பித்ருதோஷமாகவும் பித்ரு சாபமாகவும் மாறும். பித்ருதோஷம், பித்ரு சாபம் இருக்கும் குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் தள்ளி போவது, குழந்தை பாக்கியம் தள்ளி போவது, பல நாட்களாக தீராத நோய், மனவேதனை, கடன் பிரச்சனை, குடும்பத்தில் நிம்மதியின்மை இது போல பிரச்சனைகள் ஏற்படும். அமாவாசை நாளில் விரதம் இருந்து முன்னோர்களை வழிபட மறந்திருந்தாலும் தை அமாவாசை அன்னைக்கு மறக்காமல் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து படையல் போட்டு அவங்கள நினச்சி தானம் செய்கிறதுனால இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பித்ருதோஷம் கண்டிப்பாக நீங்கும். இந்த ஆண்டு தை அமாவாசை பிப்ரவரி 9 வெள்ளிக்கிழமை வருது. வெள்ளிக்கிழமையில் வரும் அமாவாசை மிகவும் விசேஷமானது. பிப்ரவரி 9 காலை 7:53 துவங்கி பிப்ரவரி 10 காலை 4:34 வரை அமாவாசை தேதி இருக்குது. இதனால் பிப்ரவரி 9 காலை 8 மணிக்கு பிறகு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து பித்ரு வழிபாட்டை நம்ம செஞ்சு தானம் கொடுக்கலாம். பிப்ரவரி 9 மாலைக்குள் கண்டிப்பாக தானம் அளிக்கணும். காலை 8 மணிலேருந்து 11 மணிக்குள்ளே புனித நீராடி காலை 9லேருந்து 10:30 தர்ப்பணம் கொடுக்கறது ஏற்ற நேரம். இந்த நாளில் தானம் அளிக்க வேண்டியவர்களை முக்கியமானது காகம். காகத்திற்கு எள் கலந்த சாதம் வைக்கணும். அமாவாசை அன்னைக்கு காகத்திற்கு சாதம் வைத்த பிறகு தான் நம்ம சாப்பிடணும். அது எல்லாருக்குமே தெரியும். 2வது தானம் அளிக்கிறது மகாலட்சுமி அம்சமாக சொல்லக்கூடிய பசுமாடு. பக்கத்தில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பசுமாடு வச்சுருந்தாங்கன்னா யாராவது ஒருத்தவங்களுக்கு கோதுமை தவிடு இல்லை ஏதாவது தவிடு வாங்கி தானமாக கொடுக்கலாம். 3வது தானம் மகாவிஷ்ணுவின் அவதாரங்களை ஒன்றான மீன். வீட்டிற்கு அருகில் உள்ள குளம் இருந்ததுன்னா அங்கே இருக்கக்கூடிய மீன்களுக்கு ஒரு கைப்பிடி அளவு பொரி வாங்கி போடுங்க. காகத்திற்கு எள் கலந்த சாதம், பசுமாட்டிற்கு தவிடு, மீனுக்கு பொரி. இதை நீங்கள் இந்த 3 உயிரினங்களுக்கும் தை அமாவாசை அன்னைக்கு தானம் கொடுத்தீங்கன்னா நிச்சயம் ராஜயோகம் உங்களை தேடி வரும். நிதி உள்ளிட்ட அனைத்து பிரச்சனைகளும் நீங்கிவிடும். இதை நிச்சயம் நீங்கள் செய்யுங்க. இதை போன்று நீங்கள் இந்த வருகிற தை அமாவாசை அன்று செய்யும் பொழுது நம்மளுடைய முன்னோர்களோட முழு ஆசீர்வாதமும் நமக்கு கிடைத்து மிகப்பெரிய செல்வம் நம்ம வாழ்க்கையில் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கடனில்லா வாழ்வு, சீக்கிரம் திருமண தடை நீங்கும், பிள்ளை பேறு உண்டாகும். இப்படி வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து வித நல்ல விஷயங்களும் தடையில்லாமல் நடக்கும். வருகிற 9/2/2024 அன்று நிச்சயம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெற்று வாழ்க்கையில் அனைத்து வித வளங்களையும் பெற்று வாழ்வாங்க வாழ வாழ்த்துக்கள். இந்த தகவல் உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வேறொரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.